அண்மை செய்தி, யூடியூபர் சவுக்கு சங்கரை மீண்டும் கைது செய்தது சென்னை காவல்துறை. இது பற்றிய மேலும் விவரங்களை தர இணைகிறார் நமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பு தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பாளையத்தில் சவுக்கு சங்கர் தங்கியிருந்த போது அவரது கார் மற்றும் அவரது உதவியாளர்கள் உள்ளிட்டோரும் தடை செய்யப்பட்ட 2.5 கிலோ கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மற்றும் அவரது உதவியாளர்கள் ராம்பிரபு, ராஜரத்னம் மற்றும் கஞ்சா கொடுத்ததாக மகேந்திரன் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டு 6 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்ட பின்னர் கடந்த ஜூலை மாதம் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக ஆஜராகாதது குறித்து அவரது வழக்கறிஞர் மனு அளித்திருந்தார். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி உடனடியாக சவுக்கு சங்கருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் சென்னையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சவுக்கு சங்கர் இந்த பிறப்பித்ததை அடுத்து தற்போது தேனி மாவட்ட போலீசார் தற்போது சவுக்கு சங்கரை கைது செய்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருவதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்போது இவர் கைது செய்யப்பட்ட பின்பு அங்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேனி கஞ்சா வழக்கில் ஆஜராகாததால் சவுக்கு சங்கர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை தந்தமைக்கு நன்றி ராகவேந்தர்.